வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லோகேஷ் கனகராஜுடைய மூவிஸ் அதை வந்து நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் திரும்பவும் ஒரு டிஸ்க்ளைமர். நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலை, படம்லாம் எடுக்கலை, எனக்கு என்ன தகுதி இருக்குது அதெல்லாம் கேட்காதீங்க. லோகேஷ் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். 200 கொடுத்து படம் பார்க்குறோம், அது நல்லா இருக்கா இல்லையான்றத சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இன்னொன்று, எல்லா படமுமே ஆல்ரெடி வந்து முடிஞ்சது தான், அதனால் இது ரிவ்யூ இல்லை, என்னுடைய கருத்து. எனக்கு இந்த படங்களை எப்படி பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும், அதை பேஸ் பண்ணி இந்த படத்தெல்லாம் நான் ரேட் பண்ண போகிறேன். இது பியூராக என்னுடைய டேஸ்ட் பொறுத்து தானே தவிர இதை வந்து வேறு எந்த ஆங்கிள்லேயும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இவனுக்கு அவனை பிடிக்கும், இவனை பிடிக்காது, அதெல்லாம் பார்க்காதீங்க. என்னுடைய டேஸ்ட், எனக்கு இதில் எந்த படம் எவ்வளோ பிடிக்கும் அதுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நான். அவர் இப்போதைக்கு 6 படம் தான் எடுத்திருக்காரு. மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க கூலி. ஓகே, ஃபஸ்ட்டு மாநகரத்துலேருந்து ஆரம்பிப்போம். மாநகரம் படம் நான் தேட்டரில் பார்க்கல, யூடியூப்லலாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்துருப்பேன். பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஹாலிவுட்டில் வந்து ஒரு டைரக்டர் ஒருத்தர் உண்டு, கை ரிச்சின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த மாதிரி தான் நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய சீன் அங்கே இங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவார். கடைசியில் ஒரு பாயிண்டில் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சேரும். அதுவும் வெறுவெறுப்பாக இருக்கும். லோக்கி இந்த படத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாப்புல, அதுவும் நல்லாவே பண்ணியிருப்பாப்புல. இந்த படம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். இதில் பெரிய ஹீரோலாம் யாருமே கிடையாது. சந்தீப் கிஷன், ஸ்ரீ தான் நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி அவங்க ஒன்றும் ரொம்ப பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ்லாம் கிடையாது, மாஸ் ஹீரோஸ் கிடையாது லைக் ரஜினி ஆர் விஜய் அந்த மாதிரி. பட் இந்த படத்தை பார்த்திங்கன்னா சந்தீப் கிஷன் கேரக்டராக இருக்கட்டும், ஸ்ரீயாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஒரு மாஸான ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் வந்து ஒரு மாஸாக ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோவோ யாருமே தேவையில்லை, கதை மட்டும் இருந்தால் போதும். அந்த கதையும் அதுக்குண்டான அந்த செட்டிங்கும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள எலிவேட் பண்ணிடும். இப்போ சந்தீப் கிஷன் கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் போய் தட்டி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு மாஸ் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஹீரோவுக்கு கூட அந்த அளவுக்கு மாஸ் இருக்காது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ரைட்டிங் தான். இந்த கேரக்டரை அவர் எப்படி ரைட் பண்ணியிருப்பார், அந்த பஸ்ஸில் ஆசிட் அடிக்கிற சீன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மாஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீன் அது. அந்த படமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். அந்த படத்தை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கலான்னா, டைரெக்டாக எஸ் டயரில் கொண்டு போய் வச்சிடலாம். இந்த டயர் ரேட்டிங்ஸ் சொல்லிடுறேன். எஸ்ன்னா சூப்பர், ஏன்னா அதுக்கு அடுத்த லெவல், பின்னா கொஞ்சம் ஓகே, சின்னா கொஞ்சம் சுமார், டின்னா ரொம்ப கேவலம், எஃப்னா தயவுசெய்து அந்த படத்தை பார்த்துடக்கூட செய்யாதீங்கன்ற லெவலுக்கு வச்சுக்குவோம். இந்த எஃப்பை வேணால் நம்ம வந்து எடிட் பண்ணி பின்னு மாற்றிடலாமா? சரி, வேண்டாம், எஃப்னே இருந்துட்டு போட்டோம். எஃப்னா பின்னு வச்சுக்கோங்க. பின்னா இங்கிலீஷ் பி இல்லை, தமிழில். ஸோ எனக்கு தெரிஞ்சு லோக்கியோடைய ஃபில்மோகிராஃபியில் எதுவும் இந்த பி வரிசைக்கு போகாதுன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த படம் கைதி. கைதி வந்து எப்படின்னா பிகில் படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஜய் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுவாக தான் இருக்கும். நாங்களும் அப்படி தான் பிகில் படத்துக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், தேட்டருக்கு போனோம். ஒரு கொடுமையான அனுபவம் அது. உங்களுக்கே தெரியும், பிகிலில் வந்து நம்மளை வந்து அட்லி எல்லாம் வச்சு செஞ்சுருப்பார். அட்லியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க காப்பி அடித்து எடுப்பார், அங்கேருந்து ஆட்டையை போடுவார், சொந்தமாக எந்த படமும் எடுக்க மாட்டார்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் காப்பி அடித்து எடுத்தாலும் படம் நல்லா இருந்ததுன்னா ஓகே தான். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு 2 படம், அதுக்கு முன்னாடி வந்திருந்தது வந்து ராஜா ராணியும் இன்னொரு படம் ஏதோ எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து காப்பி அடிச்சினாலும் நல்லா தான் எடுத்திருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த படம் எல்லாமே ஓகே, பார்க்கலாம்.
ஐ திங்க் தேரி மெர்சல்லாம் பிகிலுக்கு முன்னாடி வந்த படம் தானே, கரெக்ட். ஸோ அந்த தேரி மெர்சல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி எங்கேயோ பார்த்தது, எல்லாமே எங்கேயோ பார்த்தது தான். ஆனால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் பிகில் பார்த்திங்கன்னா சத்தியமாக அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு கிரிஞ்ச் ஃபெஸ்ட்டாக இருந்தது. ராயப்பன் கேரக்டர் மட்டும் எனக்கு அந்த பிகிலில் பிடிச்சிருந்தது. மற்றபடி பிகிலில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இதை பிகில் இப்போ நம்ம தேவையில்லாத பேச்சு தான். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கைதி கூட ரிலீஸ் ஆகிருந்தது பிகில். ஸோ பிகிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். அதை பார்த்து முடிச்சுட்டு ஐயோ, எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு. ஒரு கேவலமான படத்தை வந்து தேட்டரில் பார்த்தோம்னா உடனே ஒரு நல்ல படம் பதிலுக்கு பார்த்து அதை காம்பன்சேட் பண்ணிடணும்னு நினைப்பேன். அப்போது எல்லாம் கைதி வந்து அப்பவும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப வரலை. 1-2 ஷோஸ் ஓடி இருக்கும். சரி, இதுதான் படம் அவைலபிள் இருக்குது, இதுக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் கைதிக்கு போனோம். ஆனால் கைதி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப தரமான படம் கைதி. உண்மையிலே பெர்ஃபெக்டாக எழுதியிருப்பார். எந்த குறையுமே இருக்காது, எந்த லூப் ஹோல் எதுவுமே இருக்காது. விறுவிறுப்பாக இருக்கும். ஒரு நைட்டில் நடக்கிற கதை தான். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஹீரோன்னெலாம் யாரும் கிடையாது. கார்த்தி ஓகே, கார்த்தி வந்து நீங்கள் அந்த டயர் 1 ஹீரோன்ட்டு சொல்கிற அந்த லிஸ்ட்டில் வர மாட்டார். பட் ஸ்டில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது கைதிக்கு. மாநகரம் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்து. மாநகரம் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. பட் கைதி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அதுவும் டைரெக்டாக நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்கிங்கில் கொண்டே வச்சிடலாம். சூப்பர் தான் அந்த படமும். ஆனால் மாநகரத்துக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டால் இது அகெயின் என்னுடைய பர்சனல் சாய்ஸ். மாநகரம் வந்து எனக்கு கைதியை விட ரொம்பவே பிடிக்கும். அது என்ன காரணம் எதுன்னு தெரில. எனக்கு மேபி சந்தீப் கிஷன் ஒரு ரீசன். எனக்கு யாரும் சந்தீப் கிஷனை பற்றிலாம் அவ்வளோவா பேசுகிறதில்ல. பட் எனக்கு அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ கைதி வந்து சூப்பர், எஸ் டயர். பட் மாநகரத்துக்கு அப்புறம் ஓகே. இதுக்கப்புறம் கைதி எடுத்திருக்காரு. கைதி வந்து ஒரு அருமையான படம். இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக விஜயோட கமிட் ஆகிட்டாப்புல லோக்கி. ஸோ விஜய்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஹெவியாக இருந்தது. என்ன சொல்கிறது, கார்த்தியை வச்சு ஒரு சந்தீப் கிஷனை வச்சு இந்த அளவுக்கு மாசாக ஒரு படம் எடுக்காருன்னா விஜயை வச்சு எந்த அளவுக்கு மாசாக எடுப்பாருன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ப்ளஸ் விஜய் சேதுபதியும் அதில் சேர்ந்து நடிக்கிறாரு வில்லனா. ஸோ ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான். அது கோவிட் டைமில் வந்ததுன்னு நினைக்கிறேன். கோவிட் முடிஞ்சு தேட்டரில் ஃபஸ்ட்டு எல்லாமே, அதுக்கப்புறம் ஓடிடியாக ஆகிடுச்சு. அப்புறம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு படம் மாஸ்டர் தான். ஸோ தேட்டருக்கு போய் மாஸ்டர் பார்த்தா, கைதி மாநகரம் பார்த்துட்டு மாஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் மாஸ்டர் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு வந்து பிடிச்சிருந்தது நல்லா. அதுக்கு வந்து முக்கிய காரணம் ஒரு வழக்கமான விஜய் கிடையாது. அவர் வந்து ஒரு ரொம்ப ஹீரோயிக்காலாம் காட்டாமல் சும்மா சரக்கை போட்டு பேசிக் நல்ல குவாலிட்டிஸ் உள்ள ஒரு மனுஷன். ஆனால் சரக்கை போட்டு சோம்பேறியாக அப்படி ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ. அண்டு விஜய் சேதுபதி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக காமிச்சிருந்தாங்க. அவருடைய கேரக்டர் ஆர்க்கு, அவர் அந்த சின்ன வயசுலேருந்து அவர் டெவலப் ஆகி அந்தளவுக்கு வர்றது, ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சில் 1 பஞ்ச் மேனாலாம் வளர்ந்து வர்றது, அதெல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் பர்ஃபெக்டாக வந்து அந்த பசங்க ஆகிறது. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரவல் அப்படின்னு வரும்போது மாஸ்டர் பக்காவாக இருந்தது. இன்ட்ரவலுக்கு அப்புறம் விஜய் அப்படி திருந்தி ஒரு சாட்டையை கையில் எடுத்து அப்படி ஹீரோவானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தது ஓரளவுக்கு. அவங்க விஜய் சேதுபதி விஜய் மாற்றி அடிச்சுக்கிறது, அவர் பவர்ஃபுல்லாக இருக்குது, இவர் ஓவர்டேக் பண்ணுறது, அப்படி இப்படின்னு கொஞ்சமாக போச்சு. ஓகே. ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர சொதப்பல். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சரி, அந்த அம்பு விடுற சீனு அதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் இதாகிடுச்சு. பேசிக்காகவே ஒரு படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்ததுன்னு வச்சுங்க. தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது அந்த கிளைமேக்ஸு செகண்ட் ஹாஃப் அதுதான் முக்கியம். அதை விட்டு வெளில வரும்போது நமக்கு வந்து வா சூப்பர் படம் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள பிரச்சனையெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஸோ
ஸோ அப்படி பார்க்கும்போது மாஸ்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளில வரல. ஒரு ஓகே, ஸோ இது வந்து மாஸ்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொடுக்கலாமான்னா கொடுத்துருப்பேன். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா, அந்த ஃபைட்டுகளெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா. ஆனால் இப்போ பி கேட்டகரி தான் எனக்கு. அது வந்து என்ன சொல்கிறது, ஆவரேஜ் மூவி. சரி, நெக்ஸ்ட்டு அவர் லோக்கி வந்து கமலோட நடிக்கிறாரு, கமலை டைரக்ட் பண்ணுறாரு. கமலோடைய ஃபேன் பாய்னு வேறு சொல்லியிருக்காரு. சரி, அப்போ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எதிர்பார்த்து போகலான்னா அதில் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஹையாக தான் இருந்தது. மாஸ்டர் வந்து அந்தளவுக்கு கைதி அளவுக்கு இல்லைனாலும் ஸ்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா ஃபகத் ஃபாசில் இருக்கார், விஜய் சேதுபதி இருக்கார். ஸோ ரொம்பவே எதிர்பார்ப்போடு தான் விக்ரம் போனோம். விக்ரம்லாம் தேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன். பார்த்தா அவுட் அண்ட் அவுட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஒரு சீன் கூட போர் அடிக்கலை, அவ்வளோ பக்காவாக இருந்தது. ப்ளஸ் அதில் அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தது. அத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஃபகத் ஃபாசில், அதிலேருந்து அப்படியே விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் கமல், அப்படி ஒவ்வொரு கேரக்டரும். அப்புறம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அந்தளவுக்கு சூப்பராக க்ரியேட் பண்ணியிருந்தாப்புல. லைக் ஏஜென்ட் டீனா, அதுக்கப்புறம் நம்ம சந்தான பாரதி கேரக்டர், அப்புறம் ஒரு அந்த ஏஜென்ட்டின்னு ஒருத்தர் லாரன்ஸ் மட்டும் கிளைமேக்ஸில் கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பாப்புல. லைக் அவ்வளவு பெரிய ஏஜென்ட்டு 30 வருஷமாக அண்டர் கவரில் இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டே ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் எல்லாரையும் மெனக்கெட்டு கொல்லணுமேன்றதுக்காண்டி கொன்ன மாதிரி கொண்டுட்டாப்புல. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் படத்தில் அதை நான் ஒரு குறையாக சொல்ல மாட்டேன். அந்த கேரக்டர் மட்டும் ஏன் அவர் தான் நில்லுங்கிறாரில், அப்புறம் என்ன குழந்தைய தூக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன்ற மாதிரி தான் இருந்ததே தவிர படத்தில் அதை நான் குறையெல்லாம் பார்க்கல. ப்ளஸ் அதோடைய அந்த எல்சியூவை வந்து க்ரியேட் பண்ணது இந்த படத்தில் தான். கைதியோடு அதை லிங்க் பண்ணியிருந்தது, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஓவரால் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் விக்ரம். ஸோ தெரியும் விக்ரம் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஸில் தான் வைக்க போகிறேன்ட்டு. சூப்பரான படம். இன்ஃபேக்ட் நான் வேண்டாம் அது வேண்டாம். அந்த படத்தை வந்து ஒன்ஸ் அகெயின் ஃபேமிலியோடு போய் 2வது தடவை தேட்டரில் பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்றுமே அதில் குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லைக் கைதி, மாநகரம் மாதிரி தான். பட் கைதியோடு நல்லா இருந்ததான்னா எனக்கு கைதியோடு பிடிச்சிருந்தது. ஆனால் கைதியை விட இன்னும் அந்த கைதி எலிவேட் ஆனதுக்கு காரணமே நான் விக்ரமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எல்சிஓ கனெக்ட் வந்ததுக்கப்புறம் கைதி இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது. ஸோ கைதியோட எனக்கு ஃபேவரட் தான். மாநகரமை விட அப்படியான்னா மாநகரமும் ஒரு 5-6 தடவை எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபேவரட் படத்தை போட்டு பார்ப்பேன். இப்போ மாநகரமும் 5-6 தடவை பார்த்துட்டேன், விக்ரமும் 5-6 தடவை பார்த்துட்டேன். 2 தடவைமே எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு போர் அடிக்கவே மாட்டேங்குது. கைதி இன்ஃபேக்ட் வந்து அது அந்த ஃபஸ்ட்டு டைம் பார்த்த அந்த விறுவிறுப்பு 2வது தடவை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி உண்மையிலே நமக்கு ஒரு கிரிப்பிங்காக போகும். அதாவது என்ன ஆகுமோ, லாரி பின்னாடி ஒருத்தன் கிடக்காண்டா, அங்கே ஸ்டேஷனில் அத்தனை பேர் வெறும் ஒரு கான்ஸ்டபிளை நம்பி இருக்காங்க, அவன் உடச்சிக்கிட்டு இருக்கான், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அப்படி ஒரு படபடப்பு இருந்தது. கைதியோடைய ஃபஸ்ட் டைம் வாட்ச் வந்து இது எல்லாத்தோடையுமே பயங்கரமாக இருந்தாலும் செகண்ட் வாட்சில் வந்து அந்த ஒரு பரபரப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம். பட் விக்ரமும் மாநகரமும் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு ஃபேவரட் தான். ஸோ இந்த மாநகரம் விக்ரம் ரெண்டையும் இப்படி ஊட்டி இங்கே ஃபஸ்ட்டு என்னைக்கு மாநகரம் பார்க்கணும் அன்னைக்கு மாநகரம் ஃபேவரட், விக்ரம் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபேவரட், இப்படியே தான் வந்துட்டுருக்கோம். சரி, எனிகோ இது ஒரு பெரிய படங்கிறனால விக்ரமை தூக்கி முன்னாடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் விக்ரமை பார்த்துட்டு வாவ் இப்படி ஒரு டைரக்டராக செம்மையாக பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்த்தது தான் லியோ தாஸ் நம்மளை என்ன பண்ணார், வச்சு செஞ்சிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த காஃபி ஷாப் ஃபைட்டு வரைக்கும் படம் வெறித்தனமாக இருந்தது, மேலே சூப்பராக இருந்தது. விஜயும் ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஒரு புதுசாக ஒரு விஜயை பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பாவாக நடிச்சிருந்தார். த்ரிஷா, அர்ஜுன், சஞ்சய் தத்னு எல்லோரும் வந்தாங்க போனாங்க, ஒவ்வொருத்தராக மாஸ் ஏற்றுனாங்க. ஓகே, எல்லாம் நல்லா இருந்தது.
இப்போ நீ லியோவா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சுன்னா, நீ லியோவாக இருந்தால் என்ன, பார்த்திபனாக இருந்தால் என்ன, சட்டை புட்டுன்னு முடிச்சு விடுங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனதும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவங்க ஒரு கிரேசியஸாக ஆமாப்பா மொக்கையாக தான் எடுத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஃபேக்காக இருந்தால் மன்சூர் அலிகானே ஒரு வந்து சரி அவரே வந்து ஒரு ஃப்ராடு பைய, அவர் உண்மையாக சொல்லியிருக்கலாம் இல்லை பொய்யா சொல்லியிருக்கலாம். அது உண்மையாக இருந்தால் என்ன பொய்யா இருந்தால் என்ன, படத்தில் நீங்கள் அதைத்தானே வச்சுருந்தீங்க, நாங்கள் அதைத்தானே பார்த்தோம். அது பொய்யின்னா மட்டும் நாங்கள் பார்த்தது பொய்யாயிருமா? ஃப்ளாஷ்பேக்குன்னு நீங்கள் காட்டினது படத்தில் இருந்த சீனு தானே. அதை பொறுத்த வரைக்கும் கேவலமாக தான் இருந்தது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்செட் தான் லியோ. ஏன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு பார்த்தது. மாஸ்டர் வந்து ஒரு கிளைமேக்ஸில் சொதப்பல்னா, லியோ வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சொதப்பல். விஜயோடைய செகண்ட் ஹாஃப் லுக்ஸு எல்லாமே மாசாக இருந்தது, ஓகே. பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃப் வந்து ஓவராலாகவே ஒரு டோட்டல் ஆஃப் தான் எனக்கு. ஆனால் இந்த படம் எங்கே கொண்டு போய் வைக்கலாம்? இது பி தான் கண்டிப்பாக. சியில் வச்சிடலாம், ஆனால் வேணாம், பியிலே இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த காஃபி ஃபைட்டு அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்த படம் தான். மாஸ்டருக்கு முன்னாடியா பின்னாடியான்றது லியோ 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 மாஸ்டரோட கொஞ்சம் சுமாரனே வச்சுக்கலாம். நான் மாஸ்டரில் இருந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனோ எதுவுமே இல்லை. இதில் அர்ஜுன்லாம் இருந்தார், நீங்கள் அவரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்தா இங்கிட்டு தூக்கி வச்சுருப்பேன். சில நேரம் இங்கிட்டு கூட போயிருக்கலாம், ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்தால். ஆனால் இப்போ பியில் மாஸ்டருக்கும் அடுத்த பக்கம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தலைவரோட கூலி. லியோ சுமாராக எடுத்ததுக்கப்புறமும் கூலிக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துட்டு தான் இருந்தது. சரி, என்ன இருந்தாலும் ஒரு மாநகரம், கைதி, விக்ரம் மாதிரி 3 படம் எடுத்திருந்தாங்க. சரி, மேபி இது தலைவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் ஃபெயில் ஆக மாட்டார், கேஸ்டிங் ஃபெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அலோவ் பண்ணிவிட்டு கூலி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி அப்படியே வெயிட்டிங்லேயே வெரி ஆகி, சில பேர் சொன்னாங்க ட்ரெய்லர்லாம் ரொம்ப மிட்டாக இருக்குன்னு. எனக்கெலாம் ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சி தான் இருந்தது. சூப்பராக இருக்குது, தலைவர் லுக்ஸும் சரி, நாகார்ஜுனா இருக்கார், இத்தனை பேர் இருக்காங்க. லோக்கியாக ஸ்டில் நம்பி தான் நான் வந்து கூலி தேட்டருக்கு போனேன். போனப்போ நமக்கு வந்து என்னன்னு பார்த்தா, ஆல்ரெடி ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிச்சு, நான் செகண்ட் ஷோ தான் பார்த்தேன். ஃபஸ்ட் ஷோவில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது. ரொம்ப படம் மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குன்னுலாம் சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் ஆகிட்டு அப்புறம் தான் போனேன். படத்துக்கு போனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங், தலைவர் இன்ட்ரடக்ஷன், சத்யராஜ் செத்தது, அப்புறம் சேரில் எரிக்கிறது, அப்படி நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே கூலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் பெருசாக ஸ்பாய்லர்லாம் சொல்ல போகிறதில்ல, அப்படி ஒன்றும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் இல்லை. எல்லாமே எனக்கு ஓகே. அப்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி போயிருச்சுங்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும்போது ஓகே, இவங்க என்ன ரொம்ப கேவலமாக இருக்குன்னாங்க. கேவலமாலாம் ஒன்றும் இல்லை, ஓகே. தலைவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அந்த இது அப்படியே ஸ்லோவாக போகுது, நீ செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி தான் இன்டர்வலில் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு பாப்கார்னை வாங்கிட்டு உள்ளே வந்து உட்காந்தேன். அப்படி உட்காந்த எனக்கு செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் அகெயின் ஓகே. அப்புறம் செகண்ட் ஹாஃப் போயிட்டே இருந்தது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு லோக்கி வந்து ஒரு ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ஆல்ரெடி உள்ள லோக்கியுடைய படங்களையும் தலைவருடைய படங்களையும் ரிக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்தது. லைக் ஒரு ஜெயிலருடைய மூமெண்ட்ஸோ, பாஷாவுடைய மூமெண்ட்ஸோ, இல்லைன்னா விக்ரமோ, இதில் வந்து எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆன விஷயமோ அதை வந்து இதில் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தோணுச்சு. லைக் ஜெயிலரில் தலைவருக்கு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அவர் யார் தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமானா, ஜெயிலரில் அது உண்மையில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவரை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி வில்லனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் கொடுத்து அப்படி இப்படின்னு வந்தது. இதில் பார்த்திங்கன்னா கூலியை பொறுத்த வரைக்கும் அவரை ட்ரை பண்ண எல்லாமே வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஏஜென்ட் டீனா கேரக்டர் வந்து விக்ரமில் இருந்த மாதிரி இதில் ஒரு கேரக்டர் வச்சுருந்தாங்க. அது நிறைய பேர் நல்லா இருந்ததுன்றாங்க. அது கேரக்டரை சொல்கிறாங்களா அந்த ஆக்ட்ரஸை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால்
எனக்கு வந்து ஏஜென்டினா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுவும் எனக்கு ஒரு ட்ராப் தான். அதுக்கப்புறம் சௌபின் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அடித்து குழியில் போட்டதோடு போட்டு முடிச்சிருக்கலாம். திரும்ப உயிரோடு கொண்டு வந்து மண்டையில் சுற்றியில் வச்சு அடித்து உயிரோடு வந்துடுறான், மண்ணை போட்டு மூடி உயிரோடு வந்துடுறான், ட்ரெயினில் இருந்து தள்ளி விட்டு உயிரோடு வந்துடுறான். தலைவருக்கு இந்த அளவுக்கு மாஸ் வச்சுருந்தாலே ஓகே, அது கூட நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா தலைவரை வந்து நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் பார்த்துட்ருக்கோம் சின்ன வயசுலேருந்து. சௌபினை ஏண்டா சூப்பர் ஹீரோவாக காட்டினீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. எங்கே அதுக்கேற்றாப்புல தலைவர் அதை கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பா, இவ்வளோ தூரம் தள்ளி விட்டாலும் வந்தாலும் வந்துடுவான் மோசமானவன். அது வந்து மஞ்சுமல் பாய்ஸை வச்சு சொன்னாரா இல்லை இந்த படத்தில் அவருக்கு கொடுத்த பில்டப் வச்சு சொன்னாரான்னு தெரில. பட் அப்படி தான் இருந்தது. நாகார்ஜுனா வந்து உண்மையிலேயே அவரை நான் ரொம்ப வருஷமாக நானும் பார்த்து தான். இப்போ தான் அவர் இங்கே வந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு 60 வயசாக இப்படி இருக்கார் அப்படி இருக்கார். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவருக்கு வயசாக மட்டும்தான் அப்படியே தான் இருக்கார். இன்னும் சின்ன பையன் மாதிரி. அவர் எப்போ பார்த்தாலுமே எனக்கு தோன்றது என்னன்னா இவருடைய கிரேஸ் அவர் பையனுக்கு இல்லையே அப்படிங்கிறது தான் தோணும். அதை மாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அவருடைய பர்சனாலிட்டி எல்லாமே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. சௌபின் அவர் கேரக்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறையா வந்து லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம், நான் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். படம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை வச்சுருந்தாலும் நானே அதுக்கு முட்டு கொடுத்துட்டு பார்த்துருவேன். லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்லாம் எப்போ தெரியும்னா படம் நம்மளை கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணாத போது தான். ஸோ நான் வந்து பேசிக்கலி தலைவர் ஃபேன் தான். பட் இருந்தாலும் எனக்கு கூலி வந்து பியில் வச்சிடலாமா, பியில் வச்சா லியோவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தா லியோவில் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிஞ்சாகவே இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் ஓகே அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லியோவுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சிடலாம். மாஸ்டரை விட பெட்டரா இல்லையான்னா மாஸ்டரில் நிறையா நல்ல விஷயங்கள் இருந்தது, கூலிலையும் இருந்தது. இப்போ எங்கே தூக்கிட்டு வைக்க, ஏல வச்சுருமா, ஏ கொஞ்சம் ஓவராக இருக்குமோ, சரி பியிலே இருக்கட்டும், பியில் இருக்கட்டும். ஆனால் என்ன இருந்தாலும் தலைவர் படம், தலைவர் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் உள்ள டிஏஜிங்கு எல்லாம் பார்த்தோம், அது இருந்தது இது இருந்தது. ஸோ அகெயின் இது கூலி வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக எடுத்துருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. அவருடைய விக்ரம் மொமெண்ட்ஸை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கோ பாஷாவை ஜெயிலரை ரீக்ரியேட் பண்ணாமல் ஒரிஜினலாக எடுத்திருந்தா கூலியை தூக்கிட்டு போய் இங்கே வச்சுருவேன் நேராக தலைவருக்காண்டி. ஆனால் என்ன பண்ணிட்டாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே வந்துட்டாப்புல. ரோலக்ஸ் கேரக்டருக்கு பதிலாக அமீர் கான் கேரக்டரு அது இதுன்னு எல்லாமே வந்து அவருடைய பழைய படங்கள், தலைவருடைய பழைய படங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கடைசியில் என்ன பண்ணிட்டாப்புல எதையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. எதுவுமே நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ கூலி வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா எல்லோரும் நிறைய பேர் பாசிட்டிவ்ங்காங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸுங்க. டே நீ விஜய் ஃபேன் அதனால தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கேன்னாங்க. இப்போ எனக்கு என்னென்னா நெகட்டிவாக நான் சொல்கிறேன்றதுக்காண்டி என்னை விஜய் ஃபேனுன்னு சொல்லிடுறாங்க, அது வேறு பயமாக இருக்குது. பட் எனக்கு வந்து மாஸ்டர், லியோ இதெல்லாம் நான் பார்க்குறத விட கூலி கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் பார்ப்பேன், பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேன். நான் தேட்டருக்கு போய் பார்க்கலான்னு தான் நினச்சேன். பட் இப்போ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஓடிடியில் வந்ததும் கண்டிப்பாக கூலி இன்னொரு 2-3 தடவை பார்ப்பேன். பார்க்குறதுக்கு உண்டான எலமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான எலமெண்ட்ஸும் இருக்குது. பட் கம்பேர்ட் டு லியோ அண்ட் மாஸ்டர் பரவாயில்ல. பட் இந்த டயருக்கோ போகிறதுக்கு கூலி ரெடி இல்லை, ஸ்டில் பி. ஸோ லோகேஷுடைய ஃபில்மோகிராஃபியில் 6 படம் தான், 6ல் என்னுடைய ரேங்கிங் இது தான். ஸோ விக்ரம் ஆர் மாநகரம் ஃபஸ்ட்டு, கைதி அடுத்த, கூலி அதுக்கடுத்து, மாஸ்டர் அதுக்கப்புறம், லியோ த லாஸ்ட். அண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி லியோ தான் இதில் கலெக்ஷன் ஜாஸ்தி இப்போதைக்கு. மேபி கூலி ஓவர்டேக் பண்ணலாம். பட் இது என்ன சொல்லுதுன்னா கலெக்ஷனுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கலெக்ஷனை பற்றிலாம் பேசி சண்டை போட மாட்டோம். எங்கள் ஃபேவரட் ஹீரோ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, முன்னே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதோட முடிச்சுக்குவோம். கலெக்ஷன் வந்து நீங்கள் 1000 கோடி வந்தாலும் உங்களுக்கு அதில் ₹1 கூட கிடைக்க போகிறதில்ல. இப்போ எல்லாரும் என்னென்னா கலெக்ஷன் நான் தான் கலெக்ஷன் ஜாஸ்தின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்காண்டி போலியாக கலெக்ஷன்லாம் வேறு போடுறானுங்க, 700 கோடி 800 கோடி 600 கோடி 650 கோடின்ட்டு.
ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவை படம் நல்லா இருக்கா இல்லையா. ஸோ இதுதான். லோக்கி படங்கள் பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. இருந்தீங்கன்னா இந்த ஆர்டரில் பாருங்கள். இந்த ஆர்டரில் பார்த்து அப்செட் ஆகிடாதீங்க. இந்த படத்தை எடுத்தவரா இந்த படத்தையும் எடுத்தாருன்னு நினச்சி. ஓகே, மேபி அடுத்த லோக்கி வந்து கமல் அண்ட் தலைவர் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. சேர்த்து வச்சு செய்யாமல் இருந்தால் சரிதான். ஏன்னா பெரிய ஹீரோ வச்சு அவர் எடுத்தது எல்லாமே நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், பெரிய ஹீரோவை மறந்துட்டு ஒரு சந்தீப் கிஷனை வச்சு நீ எவ்வளோ மாதம் எடுத்தீங்க, அதை கொண்டு வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்ரீ சந்தீப் கிஷனை வச்சு ஒரு மாநகரம் எடுக்க முடியும்னா ரஜினி கமலை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே டாப் ஆகும். எந்த படத்தையும் நீங்கள் சொல்கிற அந்த கலெக்ஷன்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இவருக்காண்டி ரஜினி இருக்கார் கமல் இருக்காருன்னு பார்க்காதீங்க. உங்கள் கதையை பாருங்கள், கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உட்காந்து டைம் எடுத்து எழுதுங்க, எவனையும் கண்டுக்காதீங்க, ரிவ்யூஸை பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு உங்கள் மாநகர ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுனீங்களோ அதை மாதிரி உட்காந்து ஸ்ரீ அண்ட் சந்தீப் மாதிரி தலைவரையும் ஆண்டவரையும் வச்சு எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். மாநகரத்துடைய எசன்ஸை போட்டு தலைவர் அண்ட் ஆண்டவரை வச்சு ஒரு படம் எடுத்து எங்களுக்கு ஒரு விருந்தாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஆல். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.